ஹாய் ஹலோ இது உங்கள் யூஏ தமிழ் சேனல். இன்றைக்கி நீங்கள் கேரளா ஸ்டைல் நண்டு குழம்பு பார்க்க போகிறீங்க. அது வந்துட்டு நான் உரப்பு இல்லாமல் காரம் இல்லாமல் சம்மருக்கு நம்ம சாப்பிட்ற மாதிரி செஞ்சுருக்கேன். ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். சம்மர் நேரம் காரம் அதிகமாக எடுத்துக்காதீங்க. நண்டே சூடு தான், ஆனால் நம்ம வந்துட்டு இந்த கோல்டு பிடிச்சிருக்கனால ஸோ நண்டு நம்ம சாப்பிட விரும்பலாம். பட் காரம் கம்மியாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இதற்கு தேவையான பொருட்கள் வந்துட்டு நண்டு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். பாதியாக 2 பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் 5 பீஸு கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி 1, கருவேப்பிலை 2, பச்சை மிளகாய் 1. தாளிக்கிறதுக்கு கடுகு 1 ஸ்பூன், பெருஞ்சீரகம், சோம்பு 1 ஸ்பூன், உப்பு உங்களுக்கு தேவையான அளவு, தேங்காய் எண்ணெய், கேரளா ஸ்டைல்னாலே தேங்காய் எண்ணெய் தான். அப்புறம் தேங்காய் பால் 2 கிளாஸ் எடுத்து வச்சுருக்கேன். பொடி மிளகாய் பொடி 1/2 ஸ்பூன், மல்லிப்பொடி 1 ஸ்பூன், மஞ்சப்பொடி 1 ஸ்பூன், பெப்பர் 1 ஸ்பூன். இதுதான் இதற்கு தேவையான பொருட்கள். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன். அடுப்பில் கடாய் எடுத்து வச்சாச்சு. கடாய் சூடானோடனே தேங்காய் எண்ணெய் 4 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறத ஊற்றிக்குவோம். கேரளா ஸ்டைல்னாலே தேங்காய் எண்ணெய் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. எண்ணெய் சூடானோடனே கடுகு போட்டுக்குவோம். சோம்பு 1 ஸ்பூன், ஃபஸ்ட்டு கொஞ்சோன்னு கருவேப்பிலை, ஃபுல்லாக இல்லை கொஞ்சோன்னு. அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம், கொஞ்சம் ப்ரௌனியாக வந்த கணக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கிறத நல்லா நீட்டமாக கட் பண்ணி நம்ம போட்டுக்குவோம் அதில். அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி, மிளகாய் பொடி, மிளகு பொடி, உப்பு தேவையான அளவு, இதெல்லாம் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. நல்லா இதுவாகிற முடியும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கிராப் எடுத்து நண்டு எடுத்து போட்டுக்குவோம். நான் 2 பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நண்டு க்ளீனிங் வீடியோ இதுக்கு முன்னாடி நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். ரொம்ப ஈஸி நண்டு க்ளீன் பண்ணுற விதம். ஸோ நண்டை போட்டாச்சு. அதை நல்லா நம்ம விரைவி விட்டுக்குவோம். கொஞ்சம் தண்ணியை ஊற்றாமல் விரைவி விட்டால் தான் மசாலாலாம் நண்டில் படும். ஸோ இப்போ விரைவி விட்டாச்சு. அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாவையும் போட்டுருவோம். கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் 1 மினிட் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க போதும். சிம்மில் வச்சு மசாலா கொஞ்சம் பிடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால் 2 கிளாஸ். நான் பெரிய கிளாஸ் அதனால் 1 கிளாஸாக தெரியுது, பட் 2 கிளாஸ் தேங்காய் பால் வேணும். நார்மல் கிளாஸ்க்கு 2 கிளாஸ் தேங்காய் பால் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு உடனே கொதி வந்துடும். நண்டு 2 மினிட்ஸில் வெந்துடும். இந்த பாருங்கள், இப்போயே வெந்துருச்சு. க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பியும் ஓப்பன் பண்ணியாச்சு. நல்லா கொதி வாடையெல்லாம் மசாலா வாடையெல்லாம் போயிடுச்சு. மேலே கடைசியாக கருவேப்பிலை நிறையா போட்டுக்கோங்க. அப்புறம் பெப்பர் கொஞ்சோன்னு தூவி விட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு தூவி விட்டுக்கோங்க பெப்பரை. அவ்வளோதான், கொதி வந்துடும். நண்டு குழம்பு ரெடி. இதை ரைஸ்க்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிடலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க உரப்பு இல்லாமல் இருந்தால். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் யூஏ தமிழ் சேனல். தேங்க்யூ.